இரண்டாவதாக என்ன சொல்கிறார், இது ஒரு அரபு வார்த்தை என்பதனால் அன்றைய மக்கள் இதை எப்படி பயன்படுத்தினாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி இது பயன்படுத்தப்பட்டது என்பதை நாங்கள் புரிய வேண்டும் என்று சொல்கிறார். மேலும் என்ன சொல்கிறார், அதுக்கு உதாரணமாக யாராவது தலைப்பிறையை பார்க்கிறதா இருந்தால் தலைப்பிறையை பார்த்துவிட்டு பிறை தெரிந்து விட்டது என்று சப்தமிட்டு சொல்லுவாங்க, இதுக்கு உஹில்ல என்று சொல்லுவாங்க. அதே போல சப்தமிட்டு சொல்லுதல் சப்தமிட்டு மொழிதல் என்பதற்கு தான் உஹில்ல என்ற அர்த்தம் அகராதியிலும் இருக்குது என்று இவர் இரண்டாவதாக ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். அவர் வைக்கக்கூடிய வாதத்தை அவருடைய குரலில் இருந்தே நீங்களும் கேளுங்கள். இது அரபு வார்த்தையாக இருக்கின்ற காரணத்தினால் அன்றைய மக்கள் இதை என்ன மாதிரி பயன்படுத்தினாங்க? நபிகள் நாயகம் வாழக்கூடிய காலத்தில், அல் குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த காலத்திலே அந்த மக்கள் இதை என்ன பொருள் அவர்கள் பயன்படுத்தினார்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் இதை சப்தமிடுதல், சப்தமிட்டு ஒரு காரியத்தை செய்வதற்கு இந்த உகில்ல என்பதை என்ன செஞ்சாங்க, நபிகள் நாயகத்துடைய காலத்து மக்கள் பயன்படுத்தினார்கள் அப்படி என்பதை எங்களுக்கு பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு தலைப்பிறையை பார்க்கிறாங்க, தலைப்பிறையை பார்த்து விட்டு பிறை தெரிந்து விட்டது என்று சப்தமிட்டு சொல்றாங்க வைங்க, அதற்கு உகில்ல என்று சொல்லப்படும். அதாவது சப்தமிட்டு மொழிதல், சப்தமிட்டு ஒன்றை சொல்லுதல் அப்படி என்பதற்கு இந்த உகில்ல என்ன செய்யப்பட்டிருக்கின்றது, அகராதியிலே அரபி மொழியுடைய டிக்ஷனரியில இந்த அர்த்தத்துக்கு என்ன செய்யப்பட்டிருக்கின்றது, இந்த உகில்ல என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இவர் எப்படி சொல்கிறார், உஹில் என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை அரபு மக்களுடைய பயன்பாட்டிலிருந்து தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் காலத்தில் மக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படித்தான் நாங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். நாங்கள் இதுக்கு மாற்று கருத்து சொன்னோமா? அந்த காலத்து மக்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பதை வைத்துதான் நாங்களும் புரிந்து கொள்கிறோம். அதுதான் நடைமுறை, அதுதான் சரியான வழிமுறை. அதற்கு தான் தஃப்சீர்கள் இருந்து ஆதாரம் காட்டுறோம். அந்த காலத்து அரபு மக்கள், அரபு பேசியவர்கள் எங்க அவங்களோட கருத்தை பதிவிட்டு இருப்பார்கள், எப்படி வார்த்தைக்கு விளக்கம் சொல்லி இருப்பார்கள், தஃப்சீர்கள்ல தானே சொன்னாங்க. அப்ப தஃப்சீர்கள்ல அந்த வார்த்தை எப்படி பயன்படுத்தப்பட்டது என்பதை பார்த்து இப்படிதான் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆரம்ப கால அர்த்தம் இப்படி இருந்தது, பிறகு அந்த அர்த்தம் மாறிவிட்டது என்பதற்கு நாங்கள் ஆதாரத்தை முன்வைத்தா தஃப்சீரை காட்டுறாங்கன்னு துள்ளி குதிப்பாங்க. ஆனா இவங்களே என்ன சொல்றாங்க, அரபு கால மக்களுடைய அந்த வழக்கம் என்னன்றதை நாங்கள் பார்க்கணும், பார்த்துதான் ஒரு முடிவெடுக்கணும் என்று திரும்ப அவங்களுக்கே அவங்க முரண்பட்டு பேசுறாங்க. சரி, அரபு கால மக்களுடைய அந்த வார்த்தையை வச்சு பார்க்கறதா இருந்தா இவர் சொல்கிறார் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடைமுறையில் எப்படி இருந்துச்சு என்பதை வைத்து நாங்கள் அதை முடிவு செய்வோம் என்கிறார். ஆமா, முடிவு செய்வோம். ரசூலுல்லாஹ் காலத்தில் எப்படி நடைமுறையில் இருந்துச்சு அதுக்கு உதாரணம் சொல்கிறார். தலைப்பிறையை பார்க்கிறதா வைத்துக் கொண்டால் அவங்க என்ன சொல்லுவாங்களாம், பிறை தென்பட்டு விட்டது என்று சப்தமிட்டு சொல்லுவாங்க. அதனால் தான் பிறைக்கு ஹிலால் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுச்சு. அப்போ உஹில்ல இருந்து தான் ஹிலாலும் வருது என்று சொல்கிறார். ஆமா, அன்றைய கால அரபு மக்கள் பிறையை பார்த்து விட்டு சப்தமிட்டு சொன்னதனால் தான் கமருக்கு ஹிலால் என்ற பெயர் வந்தது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஆரம்பத்தில் பிறை தென்பட்டு விட்டது, தலைப்பிறை தென்பட்டு விட்டது என்பதற்காக ஹிலால் என்று சொன்னவர்கள் சப்தமிட்டு பிறை தென்பட்டு விட்டது என்று மக்களுக்கு அறிவித்ததன் காரணமாக கமருக்கு ஹிலால் என்ற வார்த்தையை பயன்படுத்தினவங்க பிற்காலத்தில் இந்த சப்தமிட்டு அறிவித்தால் மட்டும்தான் கமருக்கு ஹிலால் என்றார்களாம், அறிவிக்காவிட்டாலும் ஹிலால் என்று சொன்னார்களா. இப்போ தலைப்பிறையை தானே நீங்கள் சொல்றீங்க, தலைப்பிறையை பார்த்தால் பிறை தென்பட்டு விட்டது, பிறை தென்பட்டு விட்டது, எனவே கமருக்கு ஹிலால் என்ற வார்த்தை வந்து விட்டது, அதிலையும் சப்தமிடுதல் என்ற கருத்து தானே இருக்கிறது என்பது தானே உங்களுடைய வாதம். அப்படி என்றால் தலைப்பிறைக்கு மட்டும்தானே ஹிலால் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படணும், தலைப்பிறை அல்லாத பிறைகளுக்கு ஹிலால் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படலாமா? பயன்படுத்த முடியாது. ஏண்டா சப்தமிட்டு அறிவிப்பது தலைப்பிறையை தான் அறிவிப்பாங்க, மற்ற பிறைகளை ஹிலால் என்று சொல்லலாமா? சொல்ல முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், சூரத்துல் பக்கரால 2வது அத்தியாயத்தில் 189வது வசனத்தில் எஸ் அலூனக அனில் அஹில்லா, அவர்கள் பிறைகளை பற்றி கேட்கிறார்கள். குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ்ஜி, அது மக்களுக்கு காலங்காட்டியாகவும் குறிப்பாக ஹஜ்ஜுக்கு காலங்காட்டியாக இருக்கக்கூடியவைகள் என்று நபியை சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்ப அல்லாஹ் இங்க அஹில்லா என்கிறான், பிறைகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஒரு பிறையா காலங்காட்டும், மற்ற பிறைகள் காலம் காட்டாதா? எல்லா பிறைகளும் காலம் காட்டுது. தலைப்பிறை தென்பட்டு விட்டது, எனவே தலைப்பிறை மட்டும்தான் ஹிலால் என்று சொல்ல வேண்டும், ஏனைய பிறைகளை சப்தமிட்டு நாங்கள் சொல்ல மாட்டோம், எனவே ஹிலால் சொல்லக்கூடாது என்பது இவர்களுடைய வாதமாக இருந்தா அல்லாஹ் அஹில்லா என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பானா? பிறைகளுக்கு ஹிலால்கள் என்று அல்லாஹ் பன்மையாக ஹிலால்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னா எல்லா பிறைகளுக்கும் ஹிலால் என்ற நிலை வந்து விட்டது. ஆரம்பத்தில் தலைப்பிறை பார்த்தவுடன்
பிறை பார்த்து விட்டோம் என்று சப்தமிட்டு சொன்ன பழக்கம் அரபு மக்களிடம் இருந்தது. அதனால் தான் அதை ஹிலால் என்று சொன்னார்கள். பிற்காலத்தில் என்ன நடந்துச்சு? சப்தமிடுதல் அடங்கினாலும் அடங்காவிட்டாலும், சப்தமிட்டு சொன்னாலும் சொல்லாவிட்டாலும், பிறை என்று வந்தாலே அதுக்கு ஹிலால் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்த வேண்டும் என்று மக்கள் அந்த கருத்தை மாற்றிவிட்டார்கள். இது இவர்களுக்கு எதிரான ஒரு வாதம். இவர்களுக்கு எதிரான வாதத்தை அவர்களுக்கு சாதகமான வாதமாக நினைத்து முன்வைக்கிறார்கள். சிந்தனை சக்தியை பாருங்கள், எந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த பிறைகள் சம்பந்தப்பட்ட வசனம் இருக்குது 2வது அத்தியாயத்தில் 189வது வசனம். இதை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மொழிபெயர்ப்பா இருந்தாலும் சரி, அல்லது ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் ஏதாவது ஒரு மொழிபெயர்ப்பதாக இருந்தாலும் சரி, எப்படி நீங்கள் மொழிபெயர்ப்பீர்கள்? எஸ் அலூனகானில் அஹில்லா, சப்தமிடப்பட்டவைகளை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள் என்றுதான் மொழிபெயர்ப்பீர்களா, அல்லது பிறைகள் என்று மொழிபெயர்ப்பீர்களா? எது அர்த்தம்? அப்ப சப்தமிடப்பட்டவை என்பது அசல்ல ஆரம்பத்தில் இருந்த அர்த்தமா இருந்தாலும், அஹில்லா என்று வந்தது ஹிலால் என்று வரும்போது அது பிறைகள் என்ற கருத்துக்கு மாறிவிட்டது. இனி சப்தமிடுதல் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஹிலால் என்று வந்தால் பிறைதான் என்ற கருத்து வந்து விடுகிறது என்பதை அவர்களே ஒப்புக்கொள்கிறார்களா இல்லையா? அப்படி நீங்க ஒப்புக்கொள்ளவில்லை என்றால், அகராதி அர்த்தம் படி ஹிலாலுக்கு சப்தமிடப்பட்டவை என்று தான் சொல்லணும் என்றது உங்களுடைய வாதமா இருந்தா, உங்களுடைய மொழிபெயர்ப்பு எப்படி வரணும்? சப்தமிடப்பட்டவைகளை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் என்று நீங்கள் மொழிபெயர்க்க வேண்டும். அப்படி மொழிபெயர்ப்பீர்களா? மொழிபெயர்க்க மாட்டீர்கள். இப்போ உங்களுக்கு பிறை விஷயத்துல ஹிலால் என்று வரும் பொழுது, ஹிலால் விஷயத்துல பிறைகள் என்று நீங்கள் மொழிபெயர்ப்பதற்கு எது உங்களுக்கு காரணமாக அமைந்ததோ அதே காரணம்தான் ஆரம்பத்தில் அறுத்தல் என்று வருகின்ற நேரத்தில் அல்லாத கடவுள்களுடைய பேரை சொல்லி அறுப்பாங்க. பிற்காலத்தில் பேரை சொல்லாட்டிலும் அறுத்தல் என்று வந்துவிட்டால் இஹ்லால் செய்யக்கூடியதாக மாறிவிட்டது என்று நாங்கள் சொல்கிறோம். இப்ப புரிகிறதா? இவர்களுடைய வாதப்படி இல்ல சப்தமிடுதல் என்ற அகராதி அர்த்தம் தான் கொடுக்கணும், பிற்காலத்தில் வந்த அர்த்தம் எல்லாம் பார்க்க கூடாது என்று சொன்னா, இந்த வசனத்துக்கு சப்தமிடுதலை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் என்றுதான் அவர்கள் மொழிபெயர்த்திருக்க வேண்டும். அப்ப அப்படி செய்யாமல் இருப்பதிலிருந்து என்ன விளங்குது? ஒரு வார்த்தை காலப்போக்கில் அர்த்தம் மாறிவிடும். அர்த்தம் மாறக்கூடிய சூழ்நிலை வந்தால் அதுக்கு ஏத்த மாதிரி அர்த்தத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இவர்களே ஒப்புக்கொண்டு விட்டார்கள். அதற்கு இதுவே மிகப்பெரிய ஆதாரமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இல்ல நாங்க அகராதியில தான் பிடிச்சு நிற்போம், சப்தமிடுதல் தான் நம்முடைய கருத்து என்பது அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் என்று சொன்னா, நீங்க ஹதீஸ்ல வருது. உதாரணத்துக்கு புகாரில 1906வது ஹதீஸ் அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா தசூமு ஹத்தா தரவுல் ஹிலால, நீங்கள் ஹிலாலை பார்க்கும் வரை நோன்பு நோட்காதீர்கள். வலா துஃப்திரு ஹத்தா தரஹு, நீங்கள் ஹிலாலை பார்க்கும் வரை நோன்பை விட்டு விடாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதை நீங்க எப்படி சொல்லணும்? இனிமேல் வரக்கூடிய ரமலான் காலங்கள்ல உங்களுடைய மேடைகள்ல நீங்க எப்படி இதை மொழிபெயர்க்க வேண்டும்? சப்தமிடப்பட்டதை பார்க்கும் வரை நோன்பு நோட்காதீர்கள், சப்தமிடப்பட்டதை பார்க்கும் வரை நோன்பை விட்டு விடாதீர்கள் என்று தானே மொழிபெயர்க்கணும். பிறை என்று நீங்கள் மொழிபெயர்க்க கூடாது. பிறை என்று நீங்கள் மொழிபெயர்ப்பீர்கள் என்று சொன்னா, சப்தமிடப்பட்டதுன்றது ஆரம்ப அசல் அர்த்தம், பிறகு அந்த அர்த்தம் பிறை என்று ஹிலால் விஷயத்தில் மாறிவிட்டது என்று நீங்கள் அந்த அர்த்தத்தை மாற்றிக்கொண்டதை நீங்கள் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுதான் மக்கள் மத்தியிலே இதை பிறை என்று நீங்கள் மொழிபெயர்த்து அறிவிக்க வேண்டும். அப்ப நம்முடைய நிலைப்பாட்டுக்கு நீங்க வந்துட்டீங்களா? இப்ப வந்து விட்டீர்கள். இன்னும் சொல்ல போனால், ஒரு சொல்லுடைய ஆரம்ப அர்த்தம், டிக்ஷனரி அர்த்தம் என்பது லெக்சிக்கல் மீனிங், அகராதி அர்த்தம் என்பது எந்த நேரத்திலும் அந்த அகராதி அர்த்தத்தில் மட்டும்தான் இருக்குமா? அகராதி அர்த்தத்தை தாண்டி வராதா? தாண்டி வரும். அதாவது நம்முடைய சமூக வழக்கத்தில் இருக்கக்கூடிய பிராக்மெட்டிக் கண்டெக்ஸ்ட் என்னன்றதை பார்க்கணும். பழக்கம், யூசேஜ், நம்முடைய பயன்பாடு எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். சில இடங்களில் பிற பொருள், செகண்டரி மீனிங் ஏதாவது இருக்குதா என்பதை பார்த்துதான் ஒரு வார்த்தையை எந்த இடத்துல எப்படி மொழிபெயர்க்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலைகளை பொறுத்து லெக்சிக்கல் மீனிங், பிராக்மெட்டிக் மீனிங், யூசேஜ் மீனிங், செகண்டரி மீனிங், இவற்றை நாங்கள் கவனத்தில் கொண்டு ஒரு அர்த்தத்தை நாங்கள் மாற்றிய மொழிபெயர்க்கக்கூடிய நிலை வருவது மொழியியலாளர்கள் சாதாரணமாக புரிந்து கொள்வார்கள். இப்போ உதாரணமாக சலாத் என்று சொல்லக்கூடியது அனைவருக்கும் தெரிந்த உதாரணம் தான். சலாத் என்று சொன்னால் அதனுடைய அகராதி அர்த்தம் பிரார்த்தனையும் அருளும் என்று நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இஸ்லாமிய வட்டத்திற்குள்ளே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தி தந்த அந்த வணக்கத்தை நாம் சலாத் என்று சொல்வோம். இது எந்த அர்த்தத்தில்? ஆரம்ப தக்பீர் முதல்
இறுதியில் தஸ்லீம் வரைக்கும் நாங்கள் செய்ய வேண்டிய சில ஒழுங்குகளை சலாத் என்று சொல்கிறோமே, வணக்க வழிபாடுகளில் முக்கிய வணக்கமாக சலாத் என்று சொல்கிறோமே, இந்த வணக்கத்தை சலாத் என்ற வார்த்தையில் நாங்கள் சொல்லும்போது பிரார்த்தனை என்று மொழிபெயர்ப்போமா? அகீமு சலாத்த, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்பதற்கு நீங்கள் பிரார்த்தனையை நிலைநாட்டுங்கள், இறைவனுடைய அருளை நிலைநாட்டுங்கள் என்று மொழிபெயர்ப்போமா? மொழிபெயர்க்க மாட்டோம். அப்போ அந்த இடத்தை பொறுத்து அந்த அர்த்தம் என்ன செய்கிறது? மாறி விடுகிறதுக்கு இஸ்திலாஹ் என்பாங்க, டெர்மினாலஜி. எந்த இடத்துல எப்படி வார்த்தை பயன்படுத்தப்படுது, எந்த துறையில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது என்பதை வைத்து ஒரே வார்த்தை பல அர்த்தங்கள் கொண்டதாக இருந்தாலும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி கருத்து மாறக்கூடிய நிலைகள் மொழியிலே வருகிறதா இல்லையா? அந்த மொழியியல் என்னவென்பதை கவனிப்பதில்லையா? அது மாத்திரமல்ல, இன்னும் சொல்ல போனால் சில இடங்கள்ல நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு எதிர் கருத்தாகவே சில அர்த்தங்கள் மாறிவிடும். ஒன்றை சொல்லுவோம், அதுக்கு நேர் மாற்றமான கருத்தாகவே அந்த சொல்லின் அர்த்தம் மாறி இருக்கும். இதுக்கு மஜாஸ் என்று சொல்லுவோம். அரபுல அல் மஜாசுல் முகல்லப் என்று சொல்லுவோம். அடிப்படை கருத்திலிருந்து முற்றிலும் மாற்றமான இன்னொரு கருத்தாக ஒரு சொல் மாறி இருக்கும். இப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிறதா இல்லையா? உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் திருக்குர்ஆன்ல 12வது அத்தியாயத்தில் 82வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்அலில் கரியத்தல்லதி குன்னா ஃபீஹா வல் இயருல்லதி அக்பல்னா ஃபீஹா. நாங்கள் இருந்த கரியாவிடம் கேளுங்கள், எங்களுடன் வந்த ஒட்டக கூட்டத்தாரிடம் விசாரியுங்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் தந்தையிடம் கூறுவார்கள். அப்படி கூறும்போது வஸ்அலில் கரியா, ஊரிடம் கேளுங்கள் என்று வருது. ஊரிடம் எப்படி விசாரிக்கலாம்? ஊரில் போயிட்டு விசாரிக்கிறதா இருந்தால் அந்த ஊருக்கு ஊரில் செவரில் போயிட்டு விசாரிக்கிறதா, ஊரின் சாலையில் போய் விசாரிப்பதா, அல்லது ஊரில் ஏதாவது ஒரு மரத்தில் போய் விசாரிப்பதா? எதிலே விசாரிப்பது? ஊரில் விசாரிப்பது என்றால் அஹ்லுல் கரியா என்பது அர்த்தம். ஊர் வாசிகளிடம் விசாரிப்பது என்ற அர்த்தம். ஊர் என்பது உயிரற்ற ஒன்று. அஹ்லுல் கரியா ஊர்வாசிகள் என்பது உயிர் உள்ளவர்கள். எவர்களிடம் விசாரணை நடத்தலாம்? உயிர் உள்ளவர்களிடம் விசாரணை நடத்தலாம். ஆனால் யாருக்கிட்ட விசாரணை நடத்துமாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் கேட்கிறார்கள்? அந்த ஊரிடம் விசாரணை நடத்துங்கன்றாங்க. அப்போ ஊரிடம் என்பது, கரியா என்பது ஊர்வாசிகளை குறிக்கவில்லை, ஊரைத்தான் குறிக்கிறது. ஆனால் எப்படி அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்? பயன்பாட்டிலே ஊர் என்று சொன்னாங்களே, ஊர்வாசிகள் என்று அர்த்தம். நேருக்கு மாற்றமாகவும் உயிருள்ளவைகள் உயிரற்றவைகள் என்றும் உயிரற்றவைகள் உயிர் உள்ளவைகள் என்றும் எதிர்முனையாக வரக்கூடிய நிலையிலும் அர்த்தங்களை நாங்கள் முன்வைக்கிறோமா இல்லையா? இந்த மாதிரி நிலையில் ஒரு மொழி இருக்கும்போது இது டிக்ஷனரி மீனிங் தான், அதை தாண்டி போக மாட்டோம். என்ன சொன்னாலும் அதிலே தொங்கிக் கொண்டு நிற்போம் என்று சொன்னால் இதுதான் ஆய்வு செய்யும் முறையா? ஆய்வு செய்யும் லட்சணமா? நாம் சமூகத்தில் நடைமுறையில் பல அர்த்தங்களோட பேசுறது இல்லையா? ஒருத்தன் பொல்ல வச்சான் என்றான். பொல்ல வச்சான் என்று நேரடி அர்த்தம் என்ன? டிக்ஷனரி அர்த்தம் என்ன? ஒரு கம்பை கொண்டு வைக்கிறது. இதுதான் பொல்ல வச்சான் என்றது. அப்போ நாங்கள் பொல்ல வச்சான்ன்றது எந்த அர்த்தத்தில் பயன்படுத்துவோம்? ஒருத்தன் ஆட்டையை போட்டுட்டு போயிட்டான், நமக்கு தர வேண்டிய காசை தராமல் போயிட்டான் என்று நம்ம சமூகத்தில் இலங்கையில் கொழும்பு பகுதிகளில் மக்கள் பேசுகிறார்களா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் சில ஊர்களில் கோப்பியை ஊற்றினான் என்றுவாங்க. சரி, ஊற்றின கோப்பியை கொண்டு வந்துட்டா குடிக்கிறதுக்கு கேட்டால் அந்த கோப்பி அல்ல, நமக்கு ஒருத்தன் திரும்பவும் ஆட்டையை போட்டு போனான், நமக்கு தர வேண்டியதை தரல, ஏமாற்றி போயிட்டான், அதுக்கு தான் கோப்பியை ஊற்றினான்னு சொல்லுவாங்க. இன்னும் கொழும்புல என்ன செய்வாங்க? ஒரு செக்கு பம்ப் ஆவிச்சண்டுவாங்க. பம்ப் ஆவிச்சண்டா அது ரப்பர் போலையா பம்ப் ஆகி வர்றதுக்கு? பம்ப் ஆவிச்சண்டு சொன்னால் ரிட்டர்ன் ஆகிருச்சு, செக் கேன்சல் ஆகிருச்சு, செக்கை தந்தவன் ஏமாற்றி விட்டான், அவன் ரிட்டர்ன் அதை காசு தராமல் மோசடி செஞ்சிட்டான் என்பதற்காக பம்ப் ஆவிச்சு. இந்த பம்புக்கும் மோசடிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இல்லை. அப்போ சில கருத்துக்கள், சில வார்த்தைகள் நாங்கள் பயன்படுத்துகின்ற அர்த்தம் என்பது வேறு, அது நடைமுறையில் இருக்கக்கூடிய அர்த்தம் என்பது வேறு, அகராதியில் இருக்கக்கூடிய அர்த்தம் என்பது வேறு என்பதை நாம் இலகுவாக இது போன்ற உதாரணங்கள் மூலம் புரிந்து கொள்ளலாம். இதெல்லாம் சிந்திக்காம இது சப்தமிடப்பட்டது என்பது பிறைக்கு ஏன் வந்துச்சுன்னா தலைப்பிறையை பார்த்ததுனால தான் சப்தமிடப்பட்டது என்று வந்துச்சு. எனவே சப்தமிடப்பட்டது என்ற கருத்து பிறையிலும் இருக்கிறது. எல்லா பிறைக்கும் வருமா? தலைப்பிறைக்கு தான் சப்தமிடப்பட்டது வரும், மற்ற பிறைகளுக்கு வருமா? வரவில்லை. அப்படி என்றால் சந்திரனுக்கு கமர் என்று சொல்வார்கள். ஆரம்ப பிறை பார்க்கும்போது பிறை தெட்பட்டு விட்டது என்று சப்தமிட்டு சொன்னார்கள். பிறகு பிறை என்றாலே ஹிலால் தான். சப்தமிடப்பட்ட கருத்து அப்படியே இல்லாமலாக்கி பிறை என்று சொன்னாலே ஹிலால் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் என்பதை நாம் தெளிவாக பார்க்கிறோமா இல்லையா? எது தமக்கே எதிரான வாதமோ அதை ஆதாரமாக முன்வைப்பதை விட ஒரு அறிவீனம் இல்லை என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.